வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். இது உங்கள் ஜேஆர்பி. எது ஆன்மீகம்? இது ஒரு கேள்வி. நான் ஆன்மீகத்தை பத்தி பேசுறதுக்கு முன்னால உங்க எல்லார்ட்டையும் ஒரு பணிவன்போட ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. யார் மனதையும் புண்படுத்துறதுக்கோ இல்ல யாரையும் காயப்படுத்துறதுக்கோ இதை நான் சொல்லவில்லை. என் மனசில் தோன்ற ஆன்மீகத்தை பற்றி என்ன தோணுதோ அதை நான் உங்களோட பேசணும்னு நினைக்கிறேன். என்னுடைய கருத்துக்களை உங்களோட பகிர்ந்து கொள்வதில் நான் மிக சந்தோஷப்படுகிறேன். அதுல சிறு குறைகள், நிறை குறைகள் எது இருந்தாலும் அதை மன்னித்தருள வேண்டுகிறேன். ஓம் குருப்யோ நமக. எது ஆன்மீகம்? ஆன்மீகம் ஒரு சாகரம், ஒரு கடல். சம்சாரம் சாகரம்னு சொல்ற மாதிரி ஆன்மீகம் ஒரு கடல் தான். அதுல ஒரு துளிதான் நான். ஆன்மீகத்தை பத்தி பேச ஆரம்பிக்கிறதுக்கு போது எனக்கு நிறைய கேள்வி இருக்கு. அதாவது ஆஸ்திகம், நாஸ்திகம் இது எல்லாத்தையும் விட்டுருங்க. பொதுவா நமக்கு மேல ஒரு இறை, ஒரு சக்தி இருக்குன்றதுல நான் முழுமையா நான் நம்புறேன். நமக்கு மேல இருக்கிற அந்த சக்தி இருக்கு இல்லையா, அந்த சக்தி தான் நம்மள எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம செய்யறதுக்கு எந்த ஒரு, அதாவது இதுல நான் சொல்றது என்னன்னா, ஆர்கிமிடிஸோட தத்துவம் தான். எந்த ஒரு செயலுக்கும் எதிர்வினை உண்டுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரிதான் நான் இந்த கர்மா மேல மிகுந்த நம்பிக்கை உடையவன். நாம் செய்யும் எந்த ஒரு செயலுக்கும் நிச்சயமா அதனுடைய எதிர்வினை உண்டு. நம்ம செய்யறோம், நம்ம யாரும் நம்மளை கவனிக்கல அப்படின்னு சொல்லி இது பண்ணா மேல ஒருத்தன் பார்த்துட்டு தான் இருக்கான். எங்கும் நிறைந்திருப்பவன் இறைவன். பகவத்கீதையில அதான் சொல்லியிருக்கு. பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதஸ்கிருதாம் தர்ம சம்பவாத்தாய சம்பவாமி யுகே யுகே. போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் போகட்டும் பரந்தாமனுக்கே. எந்த ஒரு செயலுக்கும் எதிர்வினை உண்டு அப்படின்னு சொல்லும்போது நம்ம செய்யற விஷயங்கள், எண்ணங்கள் எல்லாமே மேன்மையா இருக்கணும். அந்த மேன்மை இருக்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, எண்ணங்கள் செயல்கள் எல்லாமே மேன்மையா இருக்கணும்னு எதை சொல்றேன் அப்படின்னா, நல்ல எண்ணங்கள் நல்ல செயல்கள் நிச்சயம் நமக்கு திரும்பி வரும். நம்ம செய்யறது எல்லாமே நமக்கு திரும்பி வரும் போது, நம்ம ஒரு நல்லது செஞ்சோம்னா அந்த நல்லதுக்கு திரும்பி வரும். கெட்டது செஞ்சோம்னா அந்த கெட்டதுக்கு கெட்டதே திரும்பி வரும். போகாது, வராம போகாது. ஏன்னா கர்ம வினை. எப்படி மகாபாரதத்துல ஒவ்வொரு அந்த அவர்கள் செய்யும் கர்மாக்கு எப்படி திருப்பி திருப்பி அவங்களை அது அடிக்கணும், அது மாதிரிதான் நாம் சாதாரண மனுஷங்க. தெய்வ பிரிவுகளாக இருக்கிற அவங்களுக்கே சோதனை வரும்போது மனிதர்களாக இருக்கும் நம்மளாம் ஏமாத்திரும். சொல்லுங்க. நல்லதை செய்வோம், நல்லதை நாடுவோம், நல்லதை எண்ணுவோம். தர்மம், தானம், இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? தர்மம் எதையும் நம்ம எதிர்பார்க்க கூடாது. எதிர்பார்க்காம செய்யறதுக்கு பேர் தான் தர்மம். தானம் நம்ம எனக்கு இது செஞ்சா இது கிடைக்கும் அப்படின்னு நம்ம ஒரு விஷயத்த செய்யறோம் அப்படின்னா அது தானம். அந்த தானம் செய்யும் போது நமக்கு இது கிடைக்கணும், அது கிடைக்கணும், ஆண்டவன்ட்டு நம்ம வேண்டிக்கணும் இல்லையா? ஒரு இது செய்யணும், இது செய்யறதுனால எனக்கு நீ எங்களுக்கு இது செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு நம்ம ஆண்டவனை வேண்டுறது இல்லையா? அதுதான் அந்த தானம். அந்த பலன் நம்ம கொடுத்தவருடைய இந்த தானத்தினுடைய அளவை பொறுத்து அதுக்கு பிறகு இல்லாம போயிடும். ஆனா தர்மம் தலை காக்கும். நீங்கள் அது வம்சாவளியா அது தொடர்ந்து வரும். தர்மம் நீங்கள் செய்யும் சிறு தர்மம், சிறு விஷயமானாலும், ஒரு எறும்புக்கு இது வைக்கிறீங்க, உணவு வைக்கிறீங்க, இல்ல ஒரு பசுமாட்டுக்கு இது கொடுக்குறீங்க, உணவு கொடுக்குறீங்க, இல்ல ஒரு ஏழைக்கு பசியார உணவு கொடுக்குறீங்க, இது எல்லாமே உங்களுடைய கணக்கில் சேரும். அதாவது பாவ கணக்கு, புண்ணிய கணக்கு, இது ரெண்டுக்கும் ஒரு அடிப்படை உண்மை உண்டு. நாம் செய்யும் பாவ கணக்கு எல்லாத்தையுமே சித்திரகுப்தன் எழுதுவாரு. சித்திரகுப்தன் யாரு? யமனோட காரியதரிசி. அவர் நம்ம என்ன செய்யறோமோ எல்லாத்தையும் அளவு குறிச்சு எல்லாத்தையும் எழுதி வச்சுக்குவாரு. இவன் இப்படி செஞ்சான், இவன் இப்படி செஞ்சான், அதை செஞ்சான், இதை செஞ்சான் அப்படின்ட்டு நம்ம செய்யற இது எல்லாத்தையுமே தேவகணங்கள் எழுதிக்குவாங்க. நம்ம செய்யற நல்லது எல்லாத்தையுமே தேவகணங்கள் எழுதிக்குவாங்க. சித்திரகுப்தன் பாவ கணக்கு எழுதுற ஒரு விஷயம் மட்டும்தான். நம்ம செய்யற புண்ணியங்கள்கிட்ட அவன் கணக்கு வைக்க மாட்டான். அது அவனுக்கு தேவையே கிடையாது. நம்ம ஏதாவது ஒரு சின்ன பாவம் பண்ணாலும் இந்த நேரத்துல இந்த நம்ம சமயத்துல இவன் இதை பண்ணா அப்படின்னு சொல்ல வேண்டியது சித்திரகுப்தனோட கடமை. நம்ம தினம் தூங்குறோம், அதுவே மரணத்தோட ஒரு பகுதி தான். நம்ம தூங்குறது, தூக்கத்துல நம்ம அடிச்சு போட்ட மாதிரி தூங்குறான்னு சொல்லுவாங்க, பணம் மாதிரி தூங்குறான்னு சொல்லுவாங்க. என்னென்ன தூக்கத்தின் போது நம் உயிரை யமதூதர்கள் எடுத்து செல்கிறார்கள் என்பது ஐதீகம். அவங்க எடுத்துட்டு போய் நம்மளுடைய பாவ கணக்குகளை எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு இவன் இருக்கலாமா இல்ல இவன் உசுறு எடுத்துட்டு வந்துடலாமா அப்படின்றத பொறுத்து அடுத்த நாள் நம்ம எந்திரிக்கிறோம் அப்படின்னா அன்னைக்கு நம்ம அடுத்த ஒரு நாள் நமக்கு இட்ஸ் அ கிஃப்ட். அது ஒரு என்ன சொல்றது, வெகுமானம், பரிசு.
ஒவ்வொரு நாளும் நமக்கு வெகுமானம் இன்று புதிதா பிறந்தோன்றது அதை வச்சுதான். காலையில் எந்திரிக்கும் போது நம்ம நல்லது நினைச்சிட்டு நல்லது பண்ணிட்டு ஒரு நாளைக்கு ஒரு 3 விஷயமாவது நல்லது பண்ணுங்க. ஒரு 3 விஷயம் பண்ணா போறோம், அதுவே ரொம்ப பெருசு. நீங்க எதையும் யோசிச்சு பண்ணிட்டு நான் இது பண்ணேன்ல அப்படின்னு அதை யோசிச்சுட்டு இருக்க கூடாது. பண்ணோம்னா அதை அப்படியே மறந்துடுங்க. நல்லது செஞ்சோம்னா மறந்து அடுத்தவங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்க கூடாது. நான் இதை பண்ணேன்னு சொல்றது தப்பு கட்சி. அது ரொம்ப நாள் தாங்காது. ஒண்ணு செஞ்சோம்னா அதை மறந்துடணும். நல்லது செஞ்சோம்னா மறந்துடணும். அது நமக்கு திரும்ப வரும். அது வேற ரூபத்துல வரும். எப்படி வரும்னு தெரியாது. வேற ரூபத்துல நம்ம கிட்ட கண்டிப்பா வரும். அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்துக்கும் எதுக்கு பயப்படுறோமோ இல்லையோ அவங்களோட மனசாட்சிக்கு பயப்படணும். விரும்மாண்டியில நெப்போலியன் சொல்லுவாரு, நான் நிம்மதியா தூங்கிடுவேன், உன்னால தூங்க முடியுமா, இந்த கோர்ட்டு இதெல்லாம் அது அப்புறம் தான், அவன் மனசாட்சி தான் அவன் நீதிபதி அப்படின்னுவாரு. அது மாதிரிதான் நம்மளுடைய மனசாட்சி நம்மளை சிறுக 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 நம்மளை கொன்றுவிடும். நாம் செய்யும் தவறுகளை அவ்வப்போது சுட்டி காட்டுவது நமது மனசாட்சி தான். எப்படி 3 முடிச்சுல ரஜினிகாந்தோட மனசாட்சி முடிச்சு போட்டு மிரட்டிட்டு இருக்குமோ, அது மாதிரி நம்மளை தூங்க விடாது, நம்மளை செயல்படுத்த விடாது, நம்மளை எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளுடைய நிம்மதியை மொத்தமா குத்தகைக்கு எடுத்துருவது. அப்ப நம்ம எதுக்கு பயப்படுறோமோ இல்லையோ நம்மளுடைய மனசாட்சிக்கு நம்ம பயப்படுறோம். இன்று போதுன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ப்ளீஸ் சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். இது உங்கள் JRB. தேங்க்யூ.